டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வைபவ் சூரியவன்சி யாருக்குமா தெரியுமா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நேற்றுக்கு வரலையும் அவரை தெரியவே தெரியாது. குறைஞ்ச பாலில் அதிக ரன் அடித்தார். ஷார்ட்டஸ்ட் பீரியடில் அடிச்சிருக்கிறார். 14 வயசு பையன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் ரன் எடுத்தது பேசுகிறீங்க. பட் நான் இதை வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறேன். எப்படி அவரால் ரன் எடுக்க முடிஞ்சுது? இவ்வளோ தூரம் அடிக்கும்போது அவர் என்ன யூஸ் பண்ணார் பாருங்கள். அவரோட பேட்லேருந்து வரக்கூடியது எல்லாமே ரேஞ்ச் மேக்ஸிமமாக இருந்து. ஃபிசிக்ஸில் ரேஞ்ச் அதிகமாக இருக்குன்னா இட்ஸ் எ ப்ரொஜெக்டைல். டீட்டா வந்து எவ்வளவு 45 டிகிரி இருந்தால் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். ரேஞ்ச் அதிகமாக இருந்தால் என்ன செய்யணும்? 6க்கு டைரெக்டாகவே ஹிட் ஆச்சு. அதனால் அவர் என்ன செய்யுது? அவர் ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவரோட பவர்னா என்ன? ஒர்க் டன் பை டைம். ஒர்க்னா என்ன? எனர்ஜி. ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் சேம் யூனிட் தான், ஜூல் தான். அப்போ எனர்ஜி பை டைம் இஸ் ஹேவிங் த எனர்ஜி டு கேப்பபிள் டு ஹிட் த பால். ஸோ எல்லா பால்ஸுமே அவருக்கு என்னதாச்சு? பாசிட்டிவ் ஆகிடுச்சு. எப்படி வைபவுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆச்சோ அதேமாரி உங்களுக்கும் பாசிட்டிவ் ஆகணும்னா ஃபிசிக்ஸை நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் லைஃப்பில் இது சக்ஸஸாக இருக்கும்.